நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்ன வந்து வெளிநாடுகளில் வந்து வேலை பார்க்குறது வந்து ஒரு 53 வயசு வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணதால் வந்து எப்படியாப்பட்டவங்க வந்து வேலை பார்க்க முடியும், இல்லை புதுசாக வந்து அந்த வயசில் வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதமாக வந்து லாங் வீடியோவை போடலைங்க. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா வேலை அதிகம். நமக்கு வந்து வேலை தான் முக்கியம். நம்ம வேலைக்கு வந்துட்டுனா வேலை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாமே. இது வந்து என்னென்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேனே தவிர, மற்றபடி வந்துட்டு இது வந்து யாரும் கெடுக்கிற விதமாக இல்லை. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும்பா நீ ஏன்பா சொல்கிற அப்படின்னா, கண்டிப்பாக தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து யாருக்கு எல்லாமே தெரியாது. அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவும்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சவங்க இதை பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஸோ இது வந்து எனக்கு தான் தெரியுமா நீ ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் வந்து இப்போ வந்து வயசு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. முன்னே வந்து 53 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. நிறையா பேர் வந்து ட்ரோல் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்கிறது கேள்வி பண்ணுறது என்னென்னா, ஏயா 50 வயசு வரைக்கும் வேலை பார்த்தாவே ஆயுசு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ வேலை பார்த்து என்னையா பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா, பாட்ஷா படத்தில் வந்து 8 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கை கேளுங்க. அதேமாரி லைஃப் வாழ்ந்தால் தான். இல்லை ஒரு 8ல் வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விளையாட்டுக்காக போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ச் தோற்றுனா அடுத்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணிடுவோம். இப்போ ஐபிஎல்லாம் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேட்ச் தோற்றுக்கிட்டே திடீர்னு பார்த்தா ஒரு மேட்ச் அடித்து தூக்குவாங்க. அதுமாரி வந்துட்டு லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 8ல் நம்ம சரியாக செயல்படல அப்படின்னா அடுத்த 8ல் வந்து அது பேலன்ஸ் பண்ணி இழுத்துக்கணும். அப்படி இழுத்தா தான் லைஃபு. இல்லை இப்போ சரியாகும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, கழுதை தேஞ்சு கட்டெரும்பானத கதையாக தான் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ரஜினிகாந்த் சாங்கில் வந்துட்டு பாட்ஷா சாங்கில் வர மாதிரி நீங்கள் வந்து லைஃப் வந்து இது பண்ணிங்க. அதேமாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா, படிப்பு வந்து கரெக்டாக படிங்க. இந்த வயசில் வந்து நீங்கள் வந்து டான் வேலை இல்லை சும்மா சுற்றுறது போகிறது வரது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நல்லா படிங்க. படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்புறம் நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு படிக்காமல் நான் வேலைக்கு போனால் எனக்கு வந்து 1000 எனக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிது அப்படின்னு இன்றைக்கி வேலைக்கு போனால் நீ மரணிக்கிற வரைக்கும் அந்த கூலி உனக்கு 1000 தான் இருக்கும். ஆனால் படிக்கிற பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பாதிக்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு இது ஏதோ ஒரு அப்பா அம்மா சார்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட சேலரி லெவலே வேறு மாதிரி இருக்கும். அவன் ஒரு பேக்கை தூக்கி போட்டு எங்கேயா போனால், இப்போ வெள்ளைக்காரங்களாம் நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம நாட்டுக்கு டூருக்கெலாம் வருவாங்க. இப்போ நம்ம ஆளுங்கலாம் வெளியில் போகும்போது சோத்து மூட்டை அது இது நம்ம அங்கே போகிறண்டா வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூலி வேலைக்கு போகும்போது வந்து அரிசி கிரிச்சினா வீட்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரு ஊர்லேருந்து அடுத்து ஒரு வேலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை பருப்பு மூட்டை. ஏன் ஈவன் இப்போ சிங்கப்பூர் வேலைக்கு வராங்க, இப்போ நானே கூட வரணும் வச்சுங்க, மளிகை ஜாமான் வாங்கிட்டே வருவேன். ஏன்னா என்னோடய லெவல் வந்து அவ்வளோக்கு படித்த லெவலெலாம் நான் பெரிய படித்த லெவலில் அப்படிலாம் வேலை பார்க்கல. ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் வேலை பார்க்குறேன். ஆனால் படித்த வெளிநாட்டுக்காரங்களாம் வெள்ளைக்காரங்களாம் பார்த்திங்கன்னா, அது இங்கிலாண்டுக்காரன், அமெரிக்காக்காரன், ஆஸ்திரேலியா அந்த வெள்ளைக்காரங்களாம் பார்த்தா ஒரு பேக்கு மட்டும் தான், எங்கே இந்த உலகம் சுற்றி வரது ஒரு பேக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதில் என்னன்னா 4 துணி வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோனு, லேப்டாப்பு, சார்ஜர் இதான் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த கார்டுங்க நிறையா வச்சுருப்பாங்க, காசு கார்டு. அந்த கார்டு எப்படி வருது அப்படின்னா, மூளை தான். அவனை வந்து பெரிய லக்கேஜ் என்னன்னா மூளை. அவன் நல்லா படிச்சிருப்பாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் வேலை பார்க்கலாம், எங்கே போனாலும் அவனை வந்துடுவாங்க, மீண்டு வந்துடுவாங்க. அவனை வந்து பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா அவனோட்ட இப்போ நம்ம தமிழ் எப்படி பேசுகிறோமோ அதுமாதிரி அவனும் இப்போ இங்கிலாண்டுக்காரனெலாம் இங்கிலீஷ் கரெக்டாக பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு அவனும் சொத்து பொத்து சேர்க்குறானா இல்லையா நல்லா படிச்சுக்குவாங்க. படிப்பு வச்சு இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. எந்த இடத்த போய் எந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் எந்த ஒரு சூழ்ச்சியில் மட்டும்தான் மீண்டுருவாங்க. ஆனால் நம்மளுங்க படிக்காமல் வந்து பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு தலையில் கை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறோம், இப்போ வீட்டில் போய் என்ன சமைக்க போகிறோம், வேலையில் எங்கே வச்சு கொல்ல போகிறாங்க, என்ன சம்பளம் வரப்போகுது, இந்த சம்பளத்தை வச்சு வீட்டில் என்ன பண்ணுறது, நான் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு படிக்கிற இளைஞர் படிங்க. இன்றைக்கி 1000 ரூபா கூலின்னு போனால் கடைசி 1000 வச்சுன்னா 26 நாள் வேலை பார்த்தா 26,000 கிடைக்குதுன்னு இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் அதே சம்பளமாக தான் இருக்கும். ஆனால் வந்து உடல் உழைப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு சேரில் உட்காந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு நான் படிக்கலாம் வைக்கலாம், என்னை பார்த்தா 4 பேர் பயப்படுறான் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான் வேலை பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இருந்த அப்படின்னா நீ கடைசியில் எல்லாத்தையும் இன்றைக்கி யாருக்கெல்லாம் எகுத்து பேசிட்டியோ அவனுக்கெல்லாம் நீ கை கட்டி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் ஒருத்தனம்பா அப்படின்னு சொல்லி நீ கெத்தா சுற்றிடுவேன். நாளைக்கு ஃபேமிலி ஆகும்போது வைக்கும்போது அவங்கள பார்க்கணும் வைக்கணுங்கும்போது நீ கை கட்டாதவன்ட்ட கட்டி தான் ஆகணும், தலை வணங்காதவன்ட்ட வணங்கி தான் ஆகணும். இன்றைக்கி நீ இளமையில் வந்து அப்பா அம்மா நிழலில் இருக்கும்போது நல்லா படித்து இன்றைக்கி வந்து புக்கு மூட்டை தூக்கிறதுக்கு நீ பயந்த அப்படின்னா
நீ காலத்துக்கு வந்து பொதி மூட்டை தூக்கணும், சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கணும். உனக்கு ஒரு ஐடியாலஜி முறை இருக்கணும், முன்னேற முடியாது. அதனால் படிக்கிற வயசில் இளைஞர்கள் வந்து படிச்சிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணிங்கன்னா, இன்றைக்கெலாம் ரவுடிகளுக்கு வந்து ஆயுள் காலம் வந்து 35 தான். அன்னைக்கு காலகாலம்னா ரவுடிகளை ஹிஸ்ட்ரிலாம் கேட்குறது, வரலாறு கேட்குறதுலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சிசிடிவி கேமரா அது இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கெலாம் நீ ஒரு இடத்த ஒரு மிஸ்டேக் பண்ணால் சிசிடிவி கேமரா வச்சு அடுத்த ஒரு 1/2 hour இல்லை 2 hour உனக்கு தூக்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 1 மாதம் நீ தலைமுறையாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து தவறான வழிகளுக்கு இளைஞர்கள் போகாதீங்க. படிக்கிற வயசில் படிங்க. நீங்கள் படிக்கும்போது ஒன்று அம்பிம்பாங்க, பழம்பாங்க, அது இதுன்னு ஓட்டுவாங்க. ஆனால் நீ உங்ககிட்ட வந்தவனெல்லாம் எவன் அன்றைக்கி ஓட்டுறானோ அவங்கெல்லாம் உன்னை பார்த்து உம்முனி குடிப்பாங்க, உங்ககிட்ட தான் கை கட்டி வேலை பார்ப்பாங்க. ரெண்டாவது, நீ மூளை வலிமை இருக்கும்போது, மூளை வலிமைனா பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ வந்து வாழ்க்கையில் வந்து மரணிக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட கையாந்த தேவையில்லை. ஒரு நகை வச்சுருக்கிற, ஒரு கடன் வாய்ப்பு வச்சிருச்சு அப்படின்னா வந்து அது வந்து அடகு வைக்கிற போகிற முழிக்கிறேன், அது இது உங்கள் சொத்து பற்றி எல்லாம் போயிடும். ஆனால் உங்கள்கிட்ட உன் ஐடியாலஜி வந்து யாரும் திருட முடியாது. உங்கள் இப்போ கல்வி வந்து யாரும் திருட முடியாது. அதான் வந்து அசுரன் படத்தில் கூட தனுஷ் ஒரு டைலாக் பேசியிருப்பார். ஸோ அதுமாரி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அதை நான் ரீகால் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் வந்து நல்லா படிக்கிற போது படிச்சிங்க இளைஞர்கள். நீ இந்த பஸ்ஸில் தூங்குறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுனா உனக்கு வந்து 18 வயசு கடக்கிற வரைக்கும் தான் அப்பா அம்மா பார்ப்பாங்க. அதன் பிறகு வந்து உன் சொந்த காலில் நிற்கும்போது நீ கூனி குருவி தான் நிற்கணும். என்னடா அப்படி இருந்தால் நீ உன் வாழ்க்கையில் வந்து எப்படியாப்பட்ட டானாக இருந்தாலும் நீ பாரு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவன் கடைசி காலத்தில் அவன் வாழ்க்கை வந்து பிச்சை எடுக்கிற நிலமை வந்துடும். ஸோ அதனால் ஒழுங்காக படிச்சிங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து வெளிநாடு என்னடா எதாவது பேசிட்டு இதை பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு சில விஷயங்களை சொல்லிகிட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து புரியுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் வந்துட்டு இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படிக்கிற பசங்க வந்துட்டு சரியாக காலேஜ் போகிறதில்ல, சரியாக ஸ்கூல் போகிறதில்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஏன் நமக்கு அப்போ வந்து சொல்லுவாங்க, எனக்கும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. நான் வந்து சொல்கிறேன், கேட்டால் கேளு, கேட்கலன்னா போயிட்டே, நீ கஷ்டப்பட போகிற, அவ்வளோதான். படிக்கிற வயசில் கரெக்டாக படிச்சிக்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து இப்போ வயசு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து உழைக்கிறதுக்கு வந்துக்கிறோம். எத்தனை வயசு வரைக்கும் இந்த வயசில் வந்து உழைக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். நம்ம இளமை இருக்கிறது தான் உழைக்க முடியும், அதுக்கு மேலே உழைக்க முடியாது. அப்படி உழைக்க முடியாதுங்கும்போது இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தன் வந்து ஒரு 26 வயசில் வேலைக்கு வரான் லேபராக. அப்படி வேலைக்கு வரும்போது அவன் ஏதோ இங்கே சிறு சின்ன சின்ன கோர்ஸ் பண்ணி 10th 12th முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கோர்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த மைண்ட் ஒர்க்குக்கு வந்துட்டான்னா அந்த சிங்கப்பூரில் வந்துட்டு இப்போ 60 வயசுக்கு மேலே வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா போராசா ஊருக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் வலிமை குறையும் போது ஊருக்கு போன அனுப்பிடுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு மைண்டில் வராதிங்க. எல்லா இளைஞர்களும் போனால் 2 வருஷத்தில் போகிறோம், சம்பாதிக்கிறோம், கடன் அடைக்கிறோம், ஊருக்கு வரோன்னு சொல்கிறாங்க. அது வந்து 20 வருஷம் மாறிடுது. அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை பண்ணோம் இதை பண்ணோம். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் யாரும் திருப்திலாம் பண்ண முடியாது. கொடுக்குற வரைக்கும் நீ நல்லவன், கொடுக்கலன்னா கெட்டவன். அப்பா அம்மா பார்க்குறியா, உன் குடும்பத்தை பார்க்குறியா, பார்த்துக்கிட்டு உனக்கான ஒரு இன்கமிங் வர வச்சு. இந்த இன்கமிங் வந்துகிட்டு இருக்கும்போது நீ வந்து தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஊரில் ஒரு பொட்டி கடையே போட்டாலும் அதில் ஒரு வருமானம் ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்குதா அப்படின்னு உருவாக்கிட்டு ஊரை பக்கம் போய் சேர பார்க்கணும். ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டோ இல்லை 20 ஆண்டோ இருக்கிறீங்கன்னா ஊருக்கு போய் சேர்ந்துடணும். அதுக்கு மேலே இங்கே இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ போகிறீங்க? கடைசி 2 வயசு வரைக்கும் வெளிநாட்டில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்க முடியும்? ஏதோ ரோபோட்டிக்கு மாரி ஒரு ஆடு மாடுமே தான். ஆடு மாடு காலையில் வந்து இப்போ தொழுவத்தில் நைட்டில் கட்டுவாங்க, காலையில் காட்டில் போய் உழுவாங்க, திரும்ப வந்து கட்டுவாங்க. அதேமாரி தான் வாழ்க்கையாகி போயிடும். படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலியோடு வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் இருக்கும், சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஃபேமிலியோடு இருக்காங்க. நீங்கள் குடும்பம் குட்டிலாம் விட்டுட்டு இங்கே வெளிநாட்டுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காத காரியம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா முதுமை காலத்தில் இங்கே யாரெல்லாம் வேலைக்கெலாம் எடுக்க மாட்டாங்க. 60 வயசுலாம் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் நல்லா கோர்ஸ் பண்ணி உங்கள் திறமை இருந்தால் அந்த கம்பெனியில் வச்சுக்கோங்களே தவிர, மற்றபடி உங்களுக்கு திறமை இல்லை, உங்கள் ஹெல்த்து வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, நீ வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னா வெட்டு மாட்டுக்கு கசாப்பு கடைக்கு அனுப்புகிற மாரி ஊருக்கு நம்மளை அனுப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு உங்கள் கையில் காசு இருக்கும்போதே நிறையா வீடியோக்கு நான் சொல்கிற விஷயம் தான். நீங்கள் உங்கள் கையில் காசு இன்கமிங் வரும்போது ஊரில் ஒரு இன்கமிங் வர வச்சிங்க. இந்த வேலை போனதான் டக்குன்னு துணிஞ்சா போடா ஊரில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுமாரி ஒரு லைஃப் உருவாக்கிங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் கட்டையில் போகிற வரைக்கும் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நீங்கள் சம்பாரித்து அனுப்ப அங்கேயும் வேஸ்ட் செலவு தான் ஆகிட்டுருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஊரில் இங்கே வேலை பார்த்துருக்கும்போது ஊரில் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்து அங்கே போய் உட்கார பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு 5 ஆண்டு 10 ஆண்டு ஊரை விட்டு வெளியாக பார்த்துருங்க.
வெளிநாட்டை விட்டு வெளியாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் நல்ல லைஃப். நீங்கள் எல்லாமே ஜெயிப்பீங்க. வாழ்க வளமுடன்.